ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிக்கன் கீ ரோஸ்ட் ரெசிபி தாங்க. இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். நம்ம சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் கூட சைடிஷாக வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக சப்பாத்தி, புரோட்டா, பட்டர் நானுக்கெலாம் சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு ஸ்பூன் சீரகம், சோம்பு, ஒரு ஸ்பூன் வர கொத்தமல்லி, ஒரு பட்டை, 2 கிராம்பு, கூடவே ஒரு ஏலக்காய் எடுத்திருக்கேன். இது நல்ல வாசம் வர அளவு வறுத்துக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் மிளகு இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து மிளகு பவுடரை ஆட் பண்ணிக்கிட்டேன் இல்லாததுனால. இந்த அளவு நல்லா ட்ரை ரோஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா ஃபைனாக பவுடரை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3/4 கிலோ அளவு சிக்கனை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு 250 கிராம் அளவு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 15 வரமிளகாயை 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த ரெசிபிக்கு வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கீ மட்டும்தான் யூஸ் பண்ணணும். கீயை யூஸ் பண்ணால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு நெய் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம வரமிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவு நல்லா சூடானதுக்கப்புறம் வரமிளகாயை ஆட் பண்ணி ஒரு செகண்ட் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகும் இந்த கீயில் ஆட் பண்ணதுக்கப்புறம். ஸோ இப்போ நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ சேர்த்துங்க. நான் இன்றைக்கி 3/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறதுனால 1/4 கிலோ அளவு சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கேன். சின்ன வெங்காயம் நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி 15 to 20 வரமிளகாய் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக தான் இருந்துச்சு. ஸோ வெங்காயம் இந்த அளவு நல்லா வதங்கி வந்துடணும். இதுக்கு வந்து நான் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். வெங்காயம் பாருங்கள் இந்த அளவு நல்லா வதங்கி வந்தோடனே எடுத்து வச்சுருக்க 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் சேர்த்துற எல்லா பொருளுமே ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துனா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்குங்க. ரெஸ்டாரண்ட்லலாம் எப்படி செஞ்சு தருவாங்க அதே மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப குயிக்காக செய்கிற ரெசிபி தான். ஒரு 10 நிமிஷத்துலேயே ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி சப்பாத்தி, புரோட்டா, இட்லி, தோசைக்கெல்லாம் சைடிஷாக வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவு இஞ்சி பூண்டு பச்சை வடை போய் வெங்காயம் இந்த அளவு ஆனதுக்கப்புறம் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடி கூடவே வந்து மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். நிறைய பேர் வந்து இந்த பொடியை வந்து ஃபைனலாக ஆட் பண்ணுவாங்க. பட் இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதே மெத்தடில் தாங்க செய்வேன். ஸோ ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே வந்து தேவையான அளவு உப்பையும் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ப்ராய்லர் கோழி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இது நாட்டுக்கோழி, காடை இதில் வேணால் செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். மட்டனில் கூட செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இந்த அளவு ஒரு செகண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கழுவி வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்தி நல்லா ஒரு தடவை மசாலா கூட இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். உடனே தண்ணி சேர்த்தாதீங்க. ஏன்னா நம்ம எந்த சிக்கனோ மட்டனோ எது ஆட் பண்ணாலும் மசாலா கூட இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பரட்டி விட்டு சிக்கன்லேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடும். அதுக்கப்புறம் நம்ம வேக தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து கறியோட பச்சை வடை அடிக்காது. கறியில் ஒரு ராஸ்மெல் இருக்கும் இல்லையா, ஸோ அப்போ தான் இருக்காது. ஸோ இந்த மாதிரி மசாலா நல்லா வதக்கி விட்டுட்டு சிக்கன் வந்து குயிக்காக வெந்துடும். ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா கலந்து விட்டு லிட் போட்டு மூடி ஒரு 15 நிமிஷம் விட்டால் போதும். சிக்கனில் இருக்க தண்ணியெலாம் சுண்டி சூப்பராக ரெடி ஆயிருங்க. ஃபைனலாக நம்ம கை நிறைய கருவேப்பிலை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி லிட் போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து அந்த கருவேப்பிலை ஃப்ளேவர் இறங்குற வரைக்கும் விட்டுட்டா சூப்பர் டேஸ்டியான சிக்கன் கீ ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளேயே நான் செஞ்சுட்டேன். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன்லாம் நல்லா சாஃப்டாக குக் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு 2 கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுட்டு லிட் போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. அப்போ தான் வந்து அந்த கருவேப்பிலையோட வாசம்லாம் இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட. இது ஓப்பன் பண்ண உடனே நமக்கு நெய் வாசம் தான் அடிக்கும். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ ஃபைனலாக பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி. முக்கியமாக வந்து வெரைட்டி ரைஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம லெமன் ரைஸு, தயிர் சாதம் இந்த மாதிரி சாதம் கூடலாம் வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இந்த மாதிரி ரெசிபி வீடியோஸ் மட்டும் இல்லாமல் டிமார்ட் ஆஃபர் வீடியோஸ், ஸ்மார்ட் பஜார் ஆஃபர் வீடியோஸ், முக்கியமாக ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூஸ்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக என்கரேஜிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.